நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க திரு பாபு முருகவேல் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். விஜய் கட்சி கூட கிடையாது மாமா சாகுல் அமீது. விஜய் கட்சிக்கு ஆதரவாக பேச வந்தார். அது என்ன மாமா சாகுல் அமீது? நான் இஸ்லாமியர்களை மாமா என்று தான் அழைப்பது. என்னுடைய தந்தையார் சொல்லிக் கொடுத்தது. இஸ்லாமியர்களை நான் மாமா என்று தான் அழைப்பேன். வயது வித்தியாசம் அங்கு இல்லை. அவர் பேச வருகிற போது ஒரு சினிமா படத்தில் வரும், ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவார், ஒரு மொட்டை, ஒரு மீசை, 4 ஸ்கூல் பசங்க. அந்த மாதிரி இங்கே வந்து உட்கார்ந்துருந்தாங்க. இவர் பேசி முடித்தார். பேசி முடித்ததுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை கூட பொறுமை இல்லாமல் கேட்க முடியாத அளவிற்கு தான் அவருடைய அரசியல் பக்குவம். அவங்க வெளியே போயிட்டாங்க. அதற்கு அடுத்தபடியாக இப்போது சனாதனம் என்பது டெங்கு, மலேரியா, கொசு போன்றது என்று சொல்லி தேவையில்லாமல் வாங்கி கட்டினார். இந்தியா முழுவதும் வழக்கு, எல்லா மாநிலங்களின் மீதும் நம்முடைய துணை முதலமைச்சர் மீது வழக்கு பதியப்பட்டது. இந்த மக்களை, இந்த மண்ணை தேர்தலுக்காக மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு இயக்கம் எது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். மாறாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு திராவிட கொள்கைகள், கோட்பாடுகள் இருக்கிறது, அதே நேரத்தில் கடவுள் நம்பிக்கையும் இருக்கிறது, இறை நம்பிக்கையும் இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஓட்டுக்காக மட்டுமே, ஒரு பிரிவு மக்களை மட்டுமே கவர வேண்டும் என்பதற்காக பெரும்பான்மையான மக்களை இழிவுபடுத்தி பேசிவிட்டு சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு வாக்குக்காக மட்டுமே கோயிலுக்கு செல்வது, திருநீர் அணிவது, குங்குமிட்டுக் கொள்வது, இது போன்ற செயல்களை தேர்தலுக்காக மட்டுமே செய்து கொள்வதை மக்கள் இன்றைக்கு தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது ஒரு 5 நாள் ஸ்டாலின் வீட்டுக்கே கனிமொழி போல, உங்களுக்கு தெரியுமா? இந்த கூட்டணி, காங்கிரஸோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது கூட்டணி பேச்சுவார்த்தையினுடைய தலைவராக இருந்த, தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழுவில் தலைவராக இருந்த திருமதி கனிமொழி ஸ்டாலின் வீட்டுக்கு 5 நாள் போகவே கிடையாது. இதுபோல அண்ணன் தங்கிக்குள்ளாக, பெரிய அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ளாக பல்வேறு பிரச்சனைகள் அங்கு இருக்கிற போது கூட பிறந்தவர்கள் யாருமே வரக்கூடாது, நான் மட்டும் வர வேண்டும், என்னுடைய மகன் மட்டும் தான் இந்த கட்சியும் ஆள வேண்டும், இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பது வாரிசின் அடிப்படையில் அல்ல. இது ஒரு சர்வாதிகார மனப்பான்மை, எதேச்சைகார மனப்பான்மை. 2 போயிடுச்சு, 4 போயிடுச்சு, திமுக அதிமுக போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு கட்சி கட்டுக்கோப்போடு இருந்து கொண்டிருக்கிறது. நல்ல முறையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தல் முடியட்டும், மிகப்பெரிய தோல்வி திமுகவுக்கு காத்திருக்கிறது. அதுக்கப்புறம் அது எத்தனை பிரிவா போகுதுன்றதை மே 5க்கு பிறகு நீங்க பார்த்துக்கலாம். கிளீனா திமுக காங்கிரஸ் முடிச்சு விட்டுருவான், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் விவரம். ஏன்னா கூட்டணியில் இவ்வளோ பாடுபட்டு ஒன்றுமே இல்லை, 25 சீட்டு 28 வாங்கி வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள் எதுக்கு வேலை செய்யணும்? அதுவும் என்ன பண்ணி தேவையில்லாத பேச்செல்லாம் நீங்கள் பேசுறீங்க. கிரிஷ் சோடங்கர் ஒரு பக்கம், பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பக்கம், ஜோதிமணி ஒரு பக்கம், மாணிக் தாகூர் ஒரு பக்கம், செல்வ பெருந்தகை ஒரு பக்கம். எஸ்டது பேச்சாடா பேசுனீங்கன்னு சொல்லி தேர்தலை காமிச்சு விட்டுருவாங்க அவங்க. நீங்க பிஜேபியை முடிச்சு விட்டீங்க, 27 சீட்டை கொடுத்து, ஜெயிக்க முடியாத சீட்டை கொடுத்து. நல்ல கேள்வி கேட்டீங்க. மக்கள் எந்த பேச்சு பேசினாங்க? பாஜக அதிமுகவை முழுங்கிடுச்சு, அவங்க 70 சீட்டு எடுத்துக்கிட்டு தான் மிச்சத்தை கொடுப்பாங்க, 60 சீட்டு எடுத்துக்கிட்டு தான் மிச்சத்தை கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஜீவசகாப்தம் சொன்ன மாதிரி இவ்வளவு பெரிய இயக்கம் இத்தனை மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இயக்கத்திற்கு கூட 27 தான், காங்கிரஸோட ஒரு சீட்டு கம்மியாக தான் கொடுத்திருக்கிறோம். அதுதான் கூட்டணியுடைய தர்மம், அதுதான் ஆளுமை திறமை. அதை ஒட்டி சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞரிடத்திலே மிகப்பெரிய கலவரம் ஏற்படுகிறது. அந்த கலவரத்திலே வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு உங்கள் காட்டு தர்பாரின் மூலமாக காவல்துறை நீதிமன்றத்திற்குள் ஏவப்பட்டு நீதியரசர், உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் வரையிலே தாக்கப்பட்ட நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்வின் போது முதுகு தண்டவடத்திலே ஆபரேஷன் செய்து கொண்டு ராமச்சந்திரா மருத்துவமனையிலே குப்புறப்படுத்திக் கொண்டிருந்த கருணாநிதி சக்கர நாக்காரில எதுக்குப்பா டெல்லிக்கு போனீங்க? இலங்கை போர் நிறுத்துறதுக்கா? அப்ப எதுக்கு நீங்க போனீங்க? உங்க பேரனுக்கு மத்திய அமைச்சர், உங்க பையனுக்கு மத்திய அமைச்சர் வாங்குறதுக்கான தவிர இந்த இலங்கை போரை நிறுத்துவதற்காக இல்லை. என் அன்பு உறவுகளே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கும் மேலே 2011 சிபிஐ ரெய்டு நடக்குது கலைஞர் டிவியில். மேலே முதல் மாடியில் கீழே காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை, குலாம் நபி ஆசாத்து கூட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இன்னைக்கு 28 சீட்டு கொடுக்கறதுக்கு முக்கிய முன்னறி 28 சீட்டை காங்கிரஸ் கொடுத்துருக்கிறீங்களே. அன்னைக்கு 2011 63 சீட்டு எந்த அடிப்படையில் காங்கிரஸ் கொடுத்தீங்க? இது போலத்தான் இரட்டை வேடம் சொல்லக்கூடியதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேலை. இந்த காலையில் இன்னைக்கு நேற்று போட்ட முதலமைச்சருடைய காணொலியில் 50-60களில் பார்த்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் பார்க்கணும். ரைட்டு, பார்ப்போம் தான். 50-60 அண்ணாதுரை தலைவர் நீங்கள் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த அளவுக்குலாம் பவர்ஃபுல்லாலாம் யாரும் இல்லை. இங்கே எல்லாருக்கும் இங்கேருந்து ஓடி போனவங்களாம், இங்கேருந்து அதிமுக ஓடி போனவங்களாம் தாவேக்கால சீட்டு கொடுத்துருக்காங்க. என் அன்பிருக்கிறவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய என் அன்பு தம்பிமார்களுக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாசறையில் பயின்று பட்டம் பெற்று மிகச்சிறந்த மாணவர்கள் தான் 8 பேர் உங்க ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 19 பேர் அதிமுக வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க. அப்ப திமுக ஆளே இல்லையா? அறிவானவன் இல்லை, திறமையானவன் இல்லை, சத்தானவன் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்?
அதனால இந்த மாதிரி எந்த குறை சொல்றதுக்கும் எந்த விதமான தார்மீகமும் திமுக கிடையவே கிடையாது. எந்த விதமான குறை சொல்வதற்கும் அவர்களுக்கு அருகதை கிடையாது. 19 பேர் அதிமுகவில் இருந்து போனவங்களுக்கு தான் இன்னைக்கு அங்க சீட்டு. இது போல மேலாள் நாடாளுமன்ற மத்திய அமைச்சர் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியதாக ஒரு குரல் ஒளிப்பதிவு சமூக வலைத்தளங்களிலே பெருவாரியாக பரவி கொண்டிருக்கிறது. அதிலே திரு கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர் வீட்டுச் சிறையிலே திரு ஸ்டாலினால் வைக்கப்பட்டிருந்தார் என்று அவர் சொன்னதாக ஒரு கருத்து. இதை தான் அவர் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், அவர் சொல்லவே இல்லை. உடனே எடப்பாடி பழனிசாமி எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம். தம்பி, நீங்க கொதிக்கணும், நீங்க கோவப்படணும்னா ராசா மேல தான் கோவப்படணும். அண்ணன் எடப்பாடியார் மேல கோவப்படுறதுல எந்த விதமான தார்மீகமும் கிடையாது. நான் இன்னும் ஒருபடி மேலே சென்று எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறார், அந்த குரல் பதிவு உண்மையா பொய்யா, அதை யார் சொன்னது இல்லது என்பதை இரண்டாவது விதமாக அதன் மீது உரிய விசாரணை நடத்தப்படும். காரணம் என்று சொன்னால் எனக்கும் அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஒரு முதலமைச்சரை பற்றி ஒரு தவறான கருத்து சமூக வலைத்தளங்களிலே பரவி கொண்டிருக்கிறது. அது யார் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு எனக்கும் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் மீது. அப்ப இதை உண்மையை கொண்டு வரணுமா வேணாமா? இப்ப இது சொன்னது ரைட்டா இல்லையா, அது போல சம்பவம் நடந்துச்சா இல்லையாங்கிறத கொண்டு வரணுமா இல்லையா, அதற்கு உண்டான கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்குதா இல்லையா, அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறார். அதன் மீது உரிய விசாரணை நடத்தி அதற்குண்டான நபர்கள் நிச்சயம் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள். அதை தாண்டி இன்றைக்கு கஞ்சா மிக பெரிய அளவிலே புழக்கத்தோடு இருந்து கொண்டிருக்குது. இப்பயாவது நீங்க தேர்தலில் வாக்குறுதி கொடுக்கலாம்ல, பேசுறீங்களா, போற இடத்துல வந்துருச்சு ரைட்டு, கஞ்சா வெளி மாநிலங்களிலிருந்து வந்துருச்சுன்னு சொல்றீங்க, அதையும் நாங்க நம்புறோம். வெளி மாநிலங்களிலிருந்து வருது. இந்த இனிமேல் வரக்கூடிய ஆட்சியில் நாங்க ஜெயிக்க மாட்டீங்க, ஜெயிச்சா நாங்க வந்தா நாங்க 3 மாசத்துல நான் ஒழிச்சிடுவேன் அப்படின்னு முதலமைச்சராக சொல்ல முடியுதா? நடந்து வெளி மாநிலங்கள் வந்து அதெல்லாம் நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொல்ல முடியுதா? இல்லை. ஆனால் இந்த மக்களின் மீதும் இந்த மண்ணின் மீதும் இந்த இளைஞர்கள் மீதும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பற்றும் வைத்திருக்கிற அண்ணன் எடப்பாடியார், நான் ஆட்சிக்கு வந்தால் 3 மாதங்களில் இந்த கஞ்சா புழக்கத்தை என் தலைமையிலான ஒரு குழு அமைத்து அதை கண்காணித்து முற்றிலுமாக ஒழிப்பேன் என்று மிக பிரமாதமான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அதனால் என் அன்பிற்குரியவர்களே, டோக்கனை தூக்கி குப்பையில் போடுங்கள், உங்கள் வாக்கை இரட்டை இலைக்கு போடுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு பாபு முருகவேல்.